ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அம்மா வீட்டுக்கு போகலான்னு காலையிலே கிளம்பிட்டேங்க. அதுக்கு தான் அண்ணனை வர சொல்லியிருந்தேன். அண்ணன் தாங்க வராங்க. நான் அவ்வளோ நேரமாக கத்திட்டு இருந்தேன், பாப்பா வா பாப்பான்னு வரவே இல்லை. அவங்க மாமாவை பார்த்த உடனே என்ன வேகத்தில் வந்து வண்டியில் ஏறுறா பாருங்கள். நான் அவ்வளோ நேரமாக கூப்பிட்டுன்னு இருந்தேன், வரவே இல்லை. காலையிலேயே அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, பாப்பா வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அம்மா வீட்டில் வந்து 3வது மாடி, மேலே 3வது மாடியில் தாங்க இருக்காங்க. 3 மாடி மேலே ஏறி தான் போகணும். இப்படியே கஷ்டப்பட்டு 3 மாடி ஏறி வந்தாச்சு. பாப்பா முன்னாடியே அவங்க மாமா கூடயே மேலே ஏறி போயிட்டாங்க. எப்படியே வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், அங்கே உட்காந்துட்ருக்கா பாருங்கள் பாப்பா. செப்பல் கட்டி விட்டுட்ருக்காங்க. செப்பல் கட்டி விட்டு உள்ளே போனோடனே பப்பு குட்டி தான் இருந்தார், என் செல்லக்குட்டி, அண்ணன் பையன், சின்ன பையா, தங்க பிள்ளை. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, கைப்பிடி கைப்பிடி, அத்தை கைப்பிடி, அத்தை கைப்பிடி, அத்தை கைப்பிடி, அத்தை கைப்பிடிங்க. வேணாடி வேணாடி வேணாடி, பயமா இருக்குது எனக்கு. வேணாம் 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 வேணாம். இங்கே பாரு, இங்கே பாரு, அத்தை பாரு, அத்தை பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, சின்ன பையா. கேட்டுடி இது, தங்கடி இது, என் தங்க பிள்ளடி இது, பட்டு 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 பட்டு. அம்மா வீட்டுக்கு வந்துட்டேங்க. அம்மா வீட்டுக்கு வந்தோடனே மொதல் வேலை என்ன வேலை சொல்லுங்கள்? நான் சொல்லவா? இதுதான் மொதல் வேலை. வந்த உடனே சாப்பிட்ணும். சாப்பிட்டு தான் அடுத்ததை பார்க்கணும். வந்த உடனே தம்பி கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டேன். அப்புறம் பசி எடுத்தது, அப்படியே சாப்பிட வந்துட்டாங்க. முருங்காய் சாம்பார், அம்மா சாம்பார் சூப்பராக வைப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் சாம்பார் பிடிக்கும் சொல்லுங்கள்? அப்பா இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஆ, தாத்தா வீட்டுக்கு இல்லை, தாத்தா கடைக்கு போகிறோம். கையில் என்ன வச்சுருக்க காட்டு? ஃபேன். குட்டி ஃபேன் உனக்கா? ஃபேன் இல்லாமல் மேடத்தால் இருக்க முடியாதா? இருக்க முடியாதா? உன் சைஸ்லேயே ஃபேன் வாங்கி வச்சுருக்கியம்மா. கொஞ்சம் நேரம் கூடாமா, நான் காற்று வாங்கிட்டு தரேன். என்னம்மா? ஏம்மா நீ மட்டும் தான் காற்று வாங்கணுமா? அம்மா வீட்டில் வந்து கடைக்கு போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தாங்க ஆகும். அம்மா வீட்டில் வந்து கடை வச்சுருக்காங்க, மளிகை கடை தான். அதில் வந்து கறி மசாலா பேக்கெட்டு, அது ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து பேக்கெட் போட்டு கடைங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிற கடைங்களுக்கெலாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கடை தான் போயிட்டுருக்கு. இப்போ நானும் பாப்பாவும் அங்கே தாங்க நடந்து போயிட்டுருக்கோம். அந்த ஃபேனை ஒன்றை கையில் வச்சுக்கின்னு எனக்கு சிரிப்புங்க, செம சிரிப்பு. சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். அந்த ஃபேனை யாருக்கிட்டையுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் அவங்க தாத்தா கிட்ட தான் உள்ளே கொண்டு போய் கொடுத்தாங்க. பாப்பா கிட்டே பேசிக்கிட்டே கடைக்கும் வந்துட்டாங்க. கடைக்கு போனவொடனே செப்பல் கட்டி விட்டு இது வேணும் அது வேணும் தாத்தா, சிப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரே லிஸ்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க. மேடம் சிப்ஸ் இப்போ வந்து சிப்ஸ்லாம் சாப்பிடக்கூடாதுமா, சிப்ஸ்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இவர் தாங்க எங்கள் அப்பா. ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தார், கேட்கவே இல்லை. அந்த சிப்ஸ் தான் வேணும்னு ஒரே அழுவ ஆரம்பிச்சிடுச்சு. வேறு அழுவ ஆரம்பித்தோடனே என்னை பார்த்து என்னம்மா அப்படின்னாரு. கொடுக்காதப்பான்னு அதுக்கு தலையாட்டிகிட்டே இருந்தேன். கேட்ட உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டா. அப்புறமா ஃபைனலாக அப்பா பிச்சு கொடுத்துட்டாங்க, வாங்கிக்கிச்சு. அப்புறமா அம்மா இவங்க தான் என்னோடய அம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நானும் அண்ணனும் வந்து ட்வின்ஸுங்க, இரட்டையர்கள். எப்படியோ ஒரு வழியாக பாப்பாவுக்கு தேவையானதை வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அப்பா தான் கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் சொந்தங்க.